வெல்கம் டு தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி. நம்ம சேனலில் கவர்மெண்ட் ஜாப்ஸ் பற்றின அப்டேட் வந்து கணிசாக பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா சற்று முன் இளநிலை உதவியாளர் உட்பட பல்வேறு வகையான போஸ்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வேலைவாய்ப்புகள் இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே வந்து தேர்வு இல்லை, நேரடி பணி நியமனம், அதாவது இன்டர்வியூ மட்டும்தான், எந்த ஒரு எக்ஸாம்ஸும் வந்து இல்லை. இதற்கான ஸ்டார்டிங் சேலரியே வந்து பார்த்திங்க அப்படின்னா 18,500 அதிகபட்சம் 58,600 வரைக்கும் வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து மினிமம் வந்து நீங்கள் 10th முடிச்சிருந்தீங்க அப்படின்னாலே வந்து போதுமானது. 10th பாஸ் பண்ணியிருந்தால் போதும். எக்ஸ்ட்ராவாக நீங்கள் 12th அண்ட் டிகிரி கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னாலும் நீங்களும் வந்து அப்ளை பண்ணலாம். இதற்கான லாஸ்ட் டேட் பொறுத்த வரைக்கும் 14/10/2022 வந்து கொடுத்துருக்காங்க. 38 மாவட்டத்தில் உள்ள ஆண் பெண் எல்லாருமே வந்து இந்த ஜாப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த ஜாப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து எப்படி அப்ளை பண்ணணும், எவ்வளோ வேக்கண்ட் கொடுத்துருக்காங்க, என்னென்ன கேட்டகரியில் என்னென்ன போஸ்டிங்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றின பல்வேறு தகவலை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோ அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டுருக்கும். இதுதான் பார்த்திங்க அப்படின்னா அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ இதில் வந்து பதவியின் பெயர் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இளநிலை உதவியாளர், இதுக்கு வந்து சேலரி ஸ்டார்டிங் வந்து 18,500 அதிகபட்சம் 58,600 வரைக்கும் வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து நீங்கள் 10th வந்து பாஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலே வந்து போதுமானது, நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்தது உதவி மின் பணியாளர், இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டார்டிங் சேலரி 16,600 அதிகபட்சம் 52,400 வரைக்கும் வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து நீங்கள் ஐடிஐயில் வந்து எலக்ட்ரிக்கலுக்கு அல்லது வயர்மேன் ட்ரேடு முடிச்சிட்டிங்க அப்படின்னா அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா 3வது கேட்டகரி உதவி பரிச்சாரகர். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து தமிழில் வந்து நன்கு எழுத படிக்க தெரிந்திருந்தால் வந்து போதுமானது அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா இதற்கான ஸ்டார்டிங் சேலரி 10,000 அதிகபட்சம் 31,500 வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது 4வதாக பார்த்திங்க அப்படின்னா ஸ்தானிகம், இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் சேலரி 10,000 அதிகபட்சம் 31,500 வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கும் வந்து தமிழில் வந்து எழுத படிக்க தெரிந்திருந்தால் போதுமானது. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா அற நிறுவனங்களினால் அல்லது வேறு ஏதேனும் நிறுவனங்களால் நடத்தப்படும் ஆகம பயிற்சி பாடசாலையில் வந்து ஓராண்டு பயிற்சி சான்றிதழ் கொண்டிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்து சமய அறநிலையத்துறை அருள்மிகு சுவாமிநாத சுவாமி திருக்கோயில், சுவாமிமலை, கும்பகோணம் வட்டம், தஞ்சாவூர் மாவட்டத்திலேருந்து வந்திருக்கக்கூடிய அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் தான் இது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா சுற்றுலா பண்பாடு மற்றும் அறநிலையங்கள் துறையிலேருந்து பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. இந்து சமயத்தை சார்ந்த நபர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வந்து வரவேற்கப்படுகின்றன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதற்கான லாஸ்ட் டேட் 15/10/2022 அதுக்குள்ளே வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும். அதற்கு பின்னர் வரப்பெறும் விண்ணப்பங்கள் வந்து எந்த காரணத்தை கொண்டு வந்து ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதர விவரங்களை வந்து அலுவலக நாட்களில் அல்லது அலுவலக நேரத்தில் வந்து நேரில் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. விண்ணப்ப படிவம் பார்த்திங்க அப்படின்னா tnhrce.gov.in இந்த வெப்சைட்லேயே நீங்கள் போய்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இதில் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் swamimala.hrce.gov.in இந்த வெப்சைட்லேயும் நீங்கள் போயிட்டு தெரிஞ்சுக்கலாம், அல்லது tnhrce.gov.in இந்த வெப்சைட்டில் போய்ட்டும் நீங்கள் போய்ட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத வந்து டீட்டெயிலாக வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா இதுதான் வந்து வேலைவாய்ப்பு அறிவிப்பு. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா உதவி இளநிலை உதவியாளர், உதவி மின் பணியாளர், உதவி பரிச்சாரகர், ஸ்தானிகம் அப்படிங்கிற கேட்டகரியில் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து உங்களுக்கு விண்ணப்பிக்க வந்து உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா நீங்களும் இந்த ஜாப்புக்கெலாம் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இன்டர்வியூ மட்டும்தான், எந்த ஒரு எக்ஸாம்ஸும் வந்து இல்லை. இது மாதிரியான அப்டேட்டட் நியூஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.